வணக்கம் நண்பர்களே. கருமாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் நண்பன் அமிர்தம் சூர்யாவின் வளமான வணக்கங்கள். இந்த முறை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த காணொளிக்கு தலைப்பு தமிழ் தாய் வாழ்த்தை கலைஞர் மாற்றினாரா என்பதுதான். சமீபத்தில் இந்த பொருள் குறித்து, இந்த கருத்து குறித்து ஒரு விவாதம் எழும்பியது. எனவே அதை ஒட்டி இந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, எந்த ஒரு நிகழ்ச்சி தொடங்கினாலும் ஆரம்பத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி நிகழ்ச்சி முடியும் போது தேசிய கீதம் பாடி முடிப்பது வழக்கம். இது மரபு. ஒவ்வொரு நிகழ்விலும் தொடக்கத்தில் பாடக்கூடிய தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழக அரசு எப்பொழுது நடைமுறைப்படுத்தியது என்றால் 1970 தமிழக அரசு நடைமுறைப்படுத்துகிறது. கலைஞர் தலைமையிலான அரசு தான் தமிழ்த்தாய் வாழ்த்தாக மனோன்மணியம் பே. சுந்தரனார் எழுதிய அந்த பாடலை அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறது. இதுதான் நமது நாட்டினுடைய, தமிழகத்தினுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து என்று அவர் அறிவிக்கிறார். 1970 இன்று வரை அது நடைமுறையில் இருந்து வருகிறது. சரி, இந்த பாடல் குறித்தும் இதை எழுதியவர் குறித்தும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் கூட ஒரு சின்ன நினைவூட்டல். 1891 பே. சுந்தரனார் என்கின்ற புலவர், தமிழறிஞர், மனோன்மணியம் என்கின்ற நாடக நூலை எழுதுகிறார். மனோன்மணியம் என்கின்ற நாடக நூல் பாடல்களால் ஆனது. அதில் தொடக்கத்தில் தமிழ் தெய்வ வணக்கம் என்ற தலைப்பில் ஒரு பாட்டை அவர் எழுதுகிறார். தமிழை வணங்கி அந்த பாடலை தொடங்குகிறார், அந்த நாடக நூலை தொடங்குகிறார். அதில் வரக்கூடிய பாடலினுடைய சுருக்கம்தான் தமிழ்த்தாய் வாழ்த்தாக நாம் இப்பொழுது நடைமுறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாடல். நண்பர்களே, இந்த பாட்டு குறித்து 2 விதமான சர்ச்சை உண்டு. ஒன்று, ஒழுங்கான அந்த பாட்டில் சில வரிகளை எல்லாம் கலைஞர் மாற்றினார், அது அத்துமீறல் என்று ஒரு தரப்பு வாதம் உண்டு. இன்னொரு தரப்பு, அந்த பாட்டே சரியில்லைப்பா, எனக்கு அந்த பாட்டு உடன்பாடு இல்லைப்பா என்று சொல்லக்கூடியதும் ஒன்று உண்டு. சரி, அந்த பாட்டு சரியில்லைன்னு சொல்லக்கூடியவர் யாராக இருக்கும்? எதற்காக என்றால், 2000 வாக்குகளில் பெரியார்தாசன் என்று ஒரு அறிஞர் இருந்தார். திராவிட கழகத்து பேச்சாளராக ஒரு பெரும் சிந்தனையாளர். அவர் நாத்திகர். பிறகு தனது அந்திம காலத்தில் அவர் ஆத்திகனாக மாறி இஸ்லாத்தை தழுவினார் என்பது வேறு விஷயம். அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம வரல. அவர் திராவிட கழக பற்றாளராக, நாத்திகவாதியாக இருந்தபோது ஒரு மேடையில் அவர் பேசியதை நான் கேட்டேன் 2000 வாக்குகளில். அப்போது இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை அவர் கிண்டல் அடித்து ஒரு மீட்டிங்கில் பேசினார். என்னன்னா, அதில் ஒரு வரி வரும், எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழ் அணங்கே உன் சீர் இளமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று ஒரு வரி வரும். பெரியார்தாசன் சொல்வார், பெரும் தமிழ் அணங்கே, பெண்ணே, தமிழ் பெண்ணே, ஒரு பெரும் தமிழ் அணங்கே, உன்னுடைய இளமை, அழியாத உன்னுடைய இளமை, அதனுடைய திறம், அதனுடைய குவாலிட்டி, இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப வியந்து போய் நிற்கிறேன். அது வரைக்கும் கரெக்டரா? சீரிழமை திறம்புயந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்ற சொல் ஆட்சி தப்பு. செயலையே மறந்துடுவியா? செயலை மறந்துட்டு அப்புறம் நீ என்னடா, நீ செயலையே மறந்துட்டு கோமா ஸ்டேஜில் நிற்பியா? நீ அழகை வியக்கிற, இளமையை வியக்கிற, ரைட்டு, இப்படியாப்பட்ட அழகுள்ள உன்னை வாழ்த்துகிறேன்னா பரவாயில்ல, வியந்து திறம் வியந்து செயல் மறந்து, அவர் ஒரு நக்கல் அடித்து சொல்லுவார், செயல் மறந்து, செயலையே மறந்துட்டானா? செயலை மறக்கக்கூடாதுரா, செயலையே மறந்துட்டு அப்புறம் எப்படா நீ வாழ்த்துவ என்று அவர் அந்த செயல் மறந்து என்கின்ற சொல் தப்பு
வியந்து வாழ்த்துகிறேன்றோடு நிறுத்தியிருக்கலாம். செயல் மறந்து என்றால் மறந்துடுற, நீ செய்ய வேண்டிய வேலையை மறந்துடுற, அப்புறம் எதுக்கு எப்படி வாழ்த்த முடியும் உன்னால் என்று பெரியார்தாசன் ஒரு மீட்டிங்கில் இந்த பாடலுடைய அந்த கடைசி வரி குறித்தான விமர்சனத்தை முன்வைத்திருப்பார். இது ஒரு விமர்சன பார்வை. ரைட், சரி. கலைஞர் சுந்தரனார் எழுதிய பாடலை மாற்றினாரா? மாற்றவில்லை, திருத்தினார், எடிட் செய்தார். பத்திரிகையில் சொல்லுவாங்கள்ல, எடிட் பண்ணாங்க. அதிகபட்சமாக இருக்கிற வார்த்தையில் ஒரு 2 சொல்லு ஒரு வரியை தூக்கி கட் பண்ணிட்டா அழகாக வந்துடும் அப்படின்னா எடிட் பண்ணுறது. எடிட் பண்ணார், திருத்தினாரே தவிர அவர் மாற்றி எழுதவில்லை. எனவே கலைஞர் மாற்றி எழுதினார் என்ற குற்றச்சாட்டு தவறானது. அப்படி என்ன வரியாக இருந்தது மாற்றினார், மாற்றலை, திருத்தினாருன்றதுக்குன்னா, சார் பாருங்கள், அந்த பாடல் நீராடும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழில் ஒழுகும் சீராரும் பதனமென திகழ் பரத்த கண்டமதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்த நறும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. இதுதான் தமிழ்த்தாயினுடைய பாட்டு. சரி, ஒரிஜினலில் எப்படி இருந்ததுன்னா, உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வருது இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு வரி இருந்ததுங்க. அந்த வரியை தான் கலைஞர் கட் பண்ணுறார். தேவையில்லை இது அப்படின்னு. அது என்ன வரி? அந்த வரியை வாசிக்கிறேங்க. இவங்க ஒரிஜினலில் இருந்த வரி, மனோன்மணியம் பே. சுந்தரனார் எழுதிய ஒரிஜினல் வரியில் என்ன இருந்தது? ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து சிதையா உன் சீரிலமை திறம்பியந்து. வரிய பாருங்க, ஆரியம் போல் உலக வழக்கு ஒழிந்து சிதைந்து என்று ஒரு வரி வரும். அப்போ திராவிடம் ஆரியம், திராவிடம் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், தமிழ், இதையெல்லாம் திராவிட மொழிகள், திராவிடர்கள். ஆரியம் என்பது சமஸ்கிருதத்தை பேசுபவர்கள், ஆரியர்கள். ஆரியம் அந்த இனம், ஆரிய இனம், திராவிட இனம். ரைட்டு. ஆரியம் அந்த இனம், அந்த மொழி உலக வழக்கு ஒழிந்து விட்டது. சமஸ்கிருதத்தை இப்போ யார் இப்போ தமிழ் மாநிலம், தெலுங்கு மாநிலம், மலையாள மாநிலம், கன்னட மாநிலம் எல்லாம் இருக்குது இல்லை? எல்லா மக்களும் அவங்கவுங்க மொழியை, அந்த திராவிட மொழிகளை பேசிக்கொண்டு அந்தந்த மொழிகளை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். சமஸ்கிருதத்தை யார் எந்த வீட்டில் பேசுகிறார்கள்? சாப்பிட்டியா, தூங்குனியா, பரஸ்பரம் லவ்வர்ஸுங்க பேசிக்கிறது, புக்கு, காதல் புக்கு, இலக்கியங்கள், இதெல்லாம் இப்போ யார் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டு பேசப்பட்டு வீட்டிலே புழக்கத்தில் இருக்கிறது? இல்லை. கோவில்களில் மட்டும்தான் ஆரியம் இருக்கிறது, கோவில்களில் மட்டும்தான் சமஸ்கிருதம் இருக்கிறது. அதுவும் அந்த சடங்கு, அந்த பிரார்த்தனை, அதில் மட்டும் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் மனப்பாடம் செய்து மந்திரம் ஓதி, கருவறையில் மந்திரம் ஓதுவதற்கான பூஜை புனஸ்காரங்கள் செய்வதற்காக மட்டுமே தான் இருக்கிறது. அதுவும் முழுக்க தமிழில் தான் வேண்டும் என்பதான ஒரு நிலைமை வந்துவிட்டால் அந்த இடத்திலும் சமஸ்கிருதம் அழிந்துவிடும். அப்போது சாமி கும்பிட்ற இடத்துல மட்டும்தான் இருக்குது. அது கூட பெருந்தெய்வ வழிபாட்டில் தான் சமஸ்கிருதம் இருக்கிறது. இப்போ ஐயனார் கோவிலில் போகிறப்போ, முனீஸ்வரன் கோவிலில் போகிறப்போ நம்மலாம் சாமி கும்பிட்றப்போ சமஸ்கிருத மந்திரமாக ஓதுறோம் இல்லையா? ஆக சமஸ்கிருதம் என்பது உலக வழக்கு ஒழிந்து விட்டது. அதை கையாளுகிற, அதை பயன்படுத்துகிற ஆரிய சமூகம் பின்தங்கி விட்டார்கள், அல்லது உலக வழக்கு ஒழிந்து விட்டார்கள், சிதைந்து விட்டது என்பதை அர்த்தத்தை தான் அது சொல்கிறது. மொழி குறித்தான விஷயம்தான் இது, இனம் குறித்தான விஷயம் கூட அல்ல. சமஸ்கிருதத்தை பேசக்கூடிய ஆரியம் உலக வழக்கு ஒழிந்து சிதைந்து விட்டது. அதுபோல் உன்னுடைய உலக வழக்கு ஒழியவில்லை, நீ சிதையவில்லை, உன்னுடைய இளமை, சீரிழமை திறம்பியக்க வைக்கிறது என்று சொல்கிறது. இப்போது கலைஞர் என்ன செய்கிறாருன்னா, ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து சிதைந்த என்கின்ற வரி வருது பார்த்தீங்களா? அதை கட் பண்ணிட்டு தூக்குறாரு. ஏன்னா ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்தில், ஒரு மாநிலத்தில் இன்னொரு மொழியை
தாக்கியோ, இன்னொரு மொழியை கேலி செய்தோ, இன்னொரு மொழியை தரக்குறைவாக விமர்சித்தோ, அல்லது ஒரு இனத்தை, அந்த மொழி பேசக்கூடிய மக்களை கேவலப்படுத்தியோ வரக்கூடிய வரி வரக்கூடாது என்கின்ற மகா உன்னதமான நல்லெண்ணத்தில், பரந்த எண்ணத்தில் தான் ஆரியம் போல் உலக வழக்கு ஒழிந்து சிதைந்த என்கின்ற வரியை தான் தூக்குறார். தூக்கிட்டு நேரடியாக தமிழே உன்னுடைய இளமையை வியந்து பாராட்டி வாழ்த்துகிறேன், அது மட்டும் போதும், எதுக்கு ஆரியம் உலக வழக்கு ஒழிஞ்சிச்சு சிதைஞ்சிச்சு அதெல்லாம் ஏன் சொல்லணும், தேவையில்லை, அவங்கள சங்கடப்படுத்த வேணான்னு கட் பண்ணுறார். சார், இது நல்ல விஷயம் தானே சார்? ஒரு மொழியை, ஒரு இனத்தை நக்கல் அடித்து கிண்டல் அடித்து, அதுபோல் நீ ஆவலை இல்லை, அதனால் உனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இன்னொருத்தரை தாழ்த்தி இன்னொருத்தரை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னதை நல்ல விஷயம் தானே? ரொம்ப நேர்மையாகவும் விசாலமான எண்ணத்தோடு தான் தமிழ்த்தாய் வாழ்த்தில் மாற்றி எழுதவில்லை, திருத்தி எழுதியிருக்கிறார் கலைஞர். எனவே தான் இந்த சமீப காலமாக வந்திருக்கக்கூடிய இந்த விவாதத்தில் கலைஞர் தமிழ்த்தாய் வாழ்த்தை மாற்றி எழுதவில்லை, திருத்தி எடிட் செய்தார் என்ற கருத்தை விதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளியை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். நண்பர்களே, ஆனாலும் கூட முகநூலில் தான் படித்தேன். துக்ளக் விழாவில் பழைய பாட்டியை தான் நாங்கள் பாடுவோம், கலைஞர் திருத்தின எடிட் பண்ண வெர்ஷன் நாங்கள் பாட மாட்டோம்னு சொல்லிட்டு பழைய பாட்டியை தான் பாடினாங்க என்று முகநூலில் ஒருவர் குறிப்பிட்டு எழுதியிருந்தார். அப்படி என்றால் அவர்களே அதை ஆமோதிக்கிறார்களா? ஆரியம் உலக வழக்கு ஒழிந்து சிதைந்து விட்டது என்று சுந்தனார் எழுதிய வரியை இவங்களே துக்ளக் விழாவில் பேசி, ஆமாம் எங்களது உலக வழக்கு ஒழிஞ்சு போச்சு, சிதைஞ்சு போச்சு, அது மாதிரி இல்லை, தமிழே உன்னை பாராட்டுகிறேன் என்று இவர்கள் மீது எதுக்கு வீம்பு பண்ணணும்னு ஒரு விவஸ்தை இருக்குது இல்லைங்களா? நான் பழசை தான் பாடுவேன், கலைஞர் மேலே இருக்கிற கோபத்தில் நல்லது பண்ணியிருந்தா கூட நான் பழசை தான் எடுத்துப்பேன், எங்களை திட்டியிருந்தால் கூட பரவாயில்ல, எங்களை அவமானப்படுத்தியிருந்தால் கூட பரவாயில்ல, அந்த வரி எங்களுக்கு வேணும்னு சொல்கிறது சரியான அணுகுமுறை தானா? சரியான பார்வை தானா? எதில் வீம்பு பிடிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இல்லையா? எனவே இது சமீப காலமாக இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்ததால் கர்மாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலில் தமிழ்த்தாய் வாழ்த்தை கலைஞர் மாற்றி எழுதவில்லை, பெரும் திறந்த மனதோடு ஒரு மொழியை கீழ்மைப்படுத்தக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் தான் கலைஞர் தமிழ்த்தாய் வாழ்த்தை திருத்தினார் என்பதை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த நேரத்தில் இந்த காணொளியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்து மீண்டும் ஒரு விசேஷமான பிரத்யேகமான சிறப்பு மிகுந்த கருத்தோடு உங்களை சந்திக்க வருவேன். நன்றி நண்பர்களே. உங்கள் நண்பன் அமிர்தம் சூர்யா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.